கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராசர் வாழ்க்கை குறிப்பு. காமராசர் ஜூலை 15, 1903 பிறந்தவர். இவர் சென்னை மாநில முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பதவி வகித்தார். தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, அரசரை உருவாக்குபவர், பெருந்தலைவர் என்றெல்லாம் புகழ்வர். இவர் கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார். காமராசரின் மறைவுக்கு பின் 1976 இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்றும், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவரின் தொடக்க கால வாழ்க்கை. காமராசர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தவர். இவரின் பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். குலதெய்வமான காமாட்சியின் பெயரையே முதலில் இவருக்கு சூட்டினார்கள். தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் அவரை ராசா என்றே அழைத்து வந்தார். நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்று ஆனது. தனது பள்ளி படிப்பை சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டு கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார். சிவகாமி அம்மாளுக்கு 2 சகோதரர்கள். ஒருவர் கருப்பையா நாடார், இவர் துணிக்கடை வைத்திருந்தார். மற்றொருவர் பெயர் காசி நாராயண நாடார். இவர் திருவனந்தபுரத்திலே மரக்கடை வைத்து நடத்தி வந்தார். பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதும் காமராசர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு அமர்ந்தார். அங்கிருக்கும்போது வரதராசுலு நாயுடு போன்ற தேச தலைவர்களின் பேச்சுகளில் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டினார். தன்னுடைய 16ஆம் வயதில் காங்கிரசின் உறுப்பினராக ஆனார். ராசாசியின் தலைமையில் 1930 மார்ச் மாதம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார். அதற்காக காமராசர் கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அடுத்த ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலையானார். விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைதாகி சேலம் டாக்டர் வரதராசுலு நாயுடுவின் வழக்காடும் திறமையால் குற்றச்சாட்டு நிறுவப்படாததால் விடுதலையானார். 1940 மீண்டும் கைதாகி 1940 வேலூர் சிறையில் கைதில் அடைக்கப்பட்டார். அங்கிருக்கும் போதே விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 9 மாதங்களுக்கு பின் விடுதலையானதும் நேராக சென்று தன் பதவி விலகினார். பதவிக்கு நேர்மையாக முழுமையாக கடமையாற்ற முடியாத நிலையில் அதில் ஒட்டி கொண்டிருப்பது தவறு என்று அவருடைய கொள்கையாக இருந்தது. மீண்டும் 1942 ஆகத்து புரட்சி நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டார். இந்த முறை 3 ஆண்டுகள் தண்டனையாக பெற்றார். காமராசர் சிறந்த பேச்சாளரும் நாடாளுமன்றவாதியுமான சத்தியமூர்த்தியை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார். 1936 சத்தியமூர்த்தி பிரதேச காங்கிரசின் தலைவரான போது காமராசரை செயலாளராக ஆக்கினார். இருவரின் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி நல்ல வளர்ச்சி கண்டு தேர்தல்களில் பெரு வெற்றி பெற்றது. இந்தியா சுதந்திரமடைந்த செய்தி கேட்டு காமராசர் முதலில் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அங்குதான் தேசிய கொடியை ஏற்றினார். இவரை அனைவரும் கிங் மேக்கர் என்று அழைக்கின்றனர். அரசியல் தந்திரங்களை நன்கு அறிந்தவர். இவரை இந்திய அரசியலின் குரு என்றும் அழைக்கின்றனர். 1953 பிறகு சக்கரவர்த்தி ராசாசிக்கு அவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் அதிக அளவில் எதிர்ப்புகள் கிளம்பியிருந்த நேரம் காமராசர் ஆட்சி தலைமைக்கு பொறுப்புக்கு வர தயங்கியதற்கு அவருக்கு இருந்த மொழி வளம் குறித்த தாழ்வுணர்ச்சி ஒரு முக்கிய காரணமாகும். குலக்கல்வி திட்டத்தால் ராசாசியின் செல்வாக்கு வேகமாக கீழிறங்கி கொண்டிருக்க மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பின் காரணமாக தமிழ்நாடும் சுருங்கி போக காங்கிரசின் உள்ளேயே ராசாசிக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. நிலைமையை அறிந்த கட்சி மேலிடம் தமிழக அளவில் தீர்மானித்து கொள்ள அனுமதி வழங்கிவிட்டது. ராசாசி தான் அவமானப்படுவதை தவிர்க்க எனக்கு எதிராக கட்சியில் யாரும் தீர்மானம் கொண்டு வர வேண்டாம், நானே விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்து விட்டாலும் தன் இடத்திற்கு தன்னுடைய முக்கிய ஆதரவாளரான சுப்பிரமணியத்தை முன்னிறுத்த பின் வேலை செய்தார். அவருடைய இன்னொரு முக்கிய ஆதரவாளரான பக்தவச்சலம் அதனை முன்மொழிந்தார்.
ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராசர் பெருவாரியான வாக்குகள் முன்னணியில் பெற்று வெற்றி பெற்றார். இதுதான் காமராசர் தமிழக முதல்வராக 1953 தமிழ் புத்தாண்டன்று பதவியேற்றதின் பின்னணியாகும். முதலமைச்சராக காமராசர் ஆற்றிய பணிகள். ராசாசி கொண்டு வந்திருந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டார். அவரது ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கை 27,000 ஆனது. 1920 நீதி கட்சி அரசு ஆதரவுடன் சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. முதலில் 1000 விளக்கு பகுதியில் இருந்த ஒரு மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின் மேலும் 4 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டமே 1960களில் காமராசரால் அறிமுகப்படுத்தப்பட்டு எம்ஜி ராமச்சந்திரனால் 1980களில் விரிவுபடுத்தப்பட்ட சத்துணவு திட்டத்தின் முன்னோடியாகும். அவரது மதிய உணவு திட்டம் இன்று உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகும். அதன் பலனாக பள்ளிகளில் படிப்போரின் எண்ணிக்கை 37 விழுக்காடாக உயர்ந்தது. பள்ளிகளில் வேலை நாட்கள் 180 இருந்து 200 உயர்த்தப்பட்டது. சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்டது. காமராசர் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் நாட்டு முன்னேற்றம், நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம், கல்வி, தொழில் வளர்த்துக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார். அவரது ஆட்சியின் கீழ் 10 முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவை பவானி திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, பரம்பிக்குளம், ஆழியாறு பாசன திட்டம், சாத்தனூர், கிருஷ்ணகிரி ஆரணி ஆறு ஆகியவையாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை கிராமங்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக காமராசரால் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவின் மிகப்பெரிய தொட்டிப்பாலமாக இன்றளவும் உள்ளது. அவர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களும் பெரும் தொழிற்சாலைகளும் நிறைய எண்ணற்றவை என்பது கணக்கிலடங்காதது. 1967 ஆண்டு தேர்தலில் அவர் தமது சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் பே. சீனிவாசன் என்பவரால் 1285 வாக்குகள் வேறுபாட்டில் தோற்கடிக்கப்பட்டார். நாகர்கோவில் மக்களவை தொகுதியில் 1969 நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த காமராசர் பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என்பதை மக்களுக்கும் குறிப்பாக கட்சி தொண்டர்களுக்கும் காட்ட விரும்பி கொண்டு வந்த திட்டம்தான் காமராசர் திட்டம். அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளையவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற செல்ல வேண்டும் என்று இவர் நேருவிடம் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் நேரு. இந்த திட்டத்தை முன்மொழிந்த கையோடு தன் முதலமைச்சர் பதவியை விலகல் செய்து பொறுப்பினை பக்தவச்சலத்திடம் ஒப்படைத்துவிட்டு டெல்லி சென்றார் காமராசர். அக்டோபர் 9 அன்று அகில இந்திய காங்கிரசின் தலைவரானார். லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், எசு கே பாட்டில், சகசீவன் ராம் போன்றோர் அவ்வாறு பதவி துறந்தவர்கள் முக்கியமானவர்கள். அகில இந்திய அளவில் காமராசரின் செல்வாக்கு கட்சியினரின் மரியாதைக்கு உரியதாக இருந்தது. அதனாலேயே 1964 ஜவஹர்லால் நேரு இறந்தவுடன் இந்தியாவின் தலைமை அமைச்சராக லால் பகதூர் சாஸ்திரியை முன்மொழிந்து காமராசர் சொன்ன கருத்தினை அனைவரும் ஏற்றனர். 1966 லால் பகதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தின் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையில் இந்திரா காந்தியை தலைமை அமைச்சராக வரச் செய்ததில் காமராசரின் கணிசமான பங்கு இருந்தது. காமராஜருக்கு இந்திரா காந்தியுடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக காங்கிரஸ் கட்சி 2ஆக உடையும் நிலை ஏற்பட்டது. காமராசரின் தலைமையிலான சிண்டிகேட் காங்கிரசு தமிழக அளவில் செல்வாக்குடன் திகழ்ந்தது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் வளர்ச்சியால் அதன் பலம் குன்றி போக காமராசர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தமிழக அளவில் சுருக்கி கொண்டார். தமிழக ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டி காட்டி வந்தார். இந்திரா காந்தி நெருக்கடி நிலையினை அமல் செய்தபோது அதனை கடுமையாக எதிர்த்தவர்கள் காமராசரும் ஒருவர். இந்தியாவின் அரசியல் போக்கு குறித்து மிகுந்த குறையும் கவலையும் கொண்டிருந்த நிலையில் காமராசர் இருந்தார். இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய் மற்றும் பல தலைவர்கள் இக்காலகட்டத்தில் இந்திரா காந்தி அரசால் கைது செய்யப்பட்டார். அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளன்று அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார் காமராசர். ஆனால் அன்று ஆச்சாரிய கிருபலானியும் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேட்ட அன்றே உயிர் துறந்தார். 1975
அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் மதிய உறக்கத்திற்கு பின்னர் அவரின் உயிர் பிரிந்தது. அவர் இறந்தபோது பையில் இருந்த சிறிதளவு பணத்தை தவிர வேறு வங்கி கணக்கோ சொந்த வீடோ வேறு எந்தவித சொத்தோ இல்லை. தன் வாழ்நாள் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வசித்தார் பெருந்தலைவர் காமராசர்.